நான் இப்போ பூரி சொல்ல போகிறேங்க. நான் வந்து கையில் போடலை, அச்சில் தாங்க போட்டேன். அப்படி போட்டுடலாமே. இது கடலை எண்ணெய் இது. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். எனக்கு மட்டும்தாங்க பூரி. எனக்கு எப்போவும் உப்பாதுங்க, இப்படி தான் இருக்கும், சப்பையாக இருக்கும். சில சமயம் தான் எப்போயாச்சும் தான் உப்பி வரும். அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல, வாய்க்குள்ளே போகிறது தானே. உப்பி இருந்தால் என்ன, உப்பாட்டி இருந்தால் என்ன, அப்படியே சாப்பிட வேண்டியதான். தேங்காய் சட்னியில் அப்படியே போட்டு பரட்டி அடிச்சிடலாமா. இப்படி வச்சிடலாம் தட்டில். நான் வரிசையாக போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் பாட்டுக்கு தூங்கிடுவீங்க. அதனால் ஒரு 2 மட்டும் போட்டு காமிச்சிட்றேன். நான் சொன்னோன்னே உப்பிடுச்சுங்க பூரி. இங்கே பாருங்க, அது கோவம் வந்துருச்சு பூரிக்கு. என்னையா உப்பலைன்னு சொன்னேன், பாரு ஒன்றை மாதிரியே உப்பிட்டேன் பாரு அப்படின்னு. வாவ், சூப்பர். எடுத்துடலாமா இதை? தேங்காய் சட்னியும் பூரியும் கொஞ்சம் நேரத்தில் மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிட போகிறேங்க. நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ.